நாம் மேம்படுவதாக. இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நாம் இங்க ஒரு உலக வரைபடத்தை பார்க்கிறோம். இந்த உலக வரைபடத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. உலக வரைபடமானது பல்வேறு விதமான செடிகளாலும் பல வண்ணங்களாலும் இதுல நிறைய வகைகள் கலந்திருக்கிறத பார்க்கிறோம். ஒவ்வொரு வகைகளும் மிக அழகாக அதை வடிவமைச்சிருக்கிற விஷயத்த பார்க்குறோம். இதை தனித்தனியாக இருந்த ஒன்று அவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஒரு உலக வரைபடமாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஒரு முறை அப்பா ஏதோ முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பையன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவை கொடுத்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு வாடா அப்படின்னு கொடுத்துட்டாப்புல. அவர் நினச்சார் அவன் கொண்டு போய் உலக வரைபடம் அது ரொம்ப நேரம் பண்ணிடுவான் அப்படின்னு அவர் நினச்சோன்னா இவன் போய் டக்குன்னு போயிட்டு சில நிமிடங்கள்லேயே வந்து அப்பாட்ட கொடுத்தான். அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக உலக வரைபடத்தை ஒட்டிட்டியே பண்ணோன்னா சொன்னால், நீங்கள் கொடுத்த உலக வரைபடத்தை பின்னாடி திரும்பி பாருங்கள். அவனை திருப்பி பார்த்தா ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு சின்ன பையன் இருந்தாங்க. அப்போ அந்த பையன் சொன்னால், நான் இது மூணையும் ஒன்றா ரெடி பண்ணோன்னே உலக வரைபடம் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னென்னா, குடும்பமானது மனைவி வேறொரு இடத்துலேருந்து வேறொரு கலாச்சாரம், வேறு விதமான நிறம், வேறு விதமான காரியம், புருஷனும் வேறு விதமான நிறம், வேறு விதமான கலாச்சாரம், ஆனால் இவர்கள் இருவரும் ஒரே குடும்பத்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை கவனிக்கிற உங்கள் எல்லைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். அடிக்கடி சண்டை, எப்போ பார்த்தாலும் போராட்டம், நீங்கள் சொல்கிறது அவருக்கு பிடிக்கல, அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல, ரெண்டு பேரும் எதிரெதிர் கருத்துக்களோடு கூட இருக்கிற ஒரு விஷயம். குடும்ப சமாதானம் இல்லைன்னா ஒரு மனுஷன் குடும்பத்தில் தோத்துட்டானா அவன் எல்லாவற்றையும் தோற்று விடுகிறவனாக மாறி விடுகிறான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது 128 சங்கீதம் 1 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படியானால் தேவ திட்டம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பது. இந்நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க எல்லைக்குள்ள ஒருவேளை குடும்ப சமாதானத்தை இழந்து போய் கவனிப்பீங்கன்னா உங்க எல்லைக்குள்ள ஆண்டவரால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆமா, நாம் இப்படித்தான் வெவ்வேறு வகையான நினைவுகளாலும் வெவ்வேறு வகையான கலாச்சாரங்களாலும் நிறையப்பட்டவர்கள். ஆனா ரெண்டு பேரையும் ஒன்னாக்குறது தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறது. எப்படி உலக வரைபடத்தை ஆண்டவர் சரியாக்குனாரோ அப்படியே உங்க எல்லைக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குவாராக. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. சமாதானமே இல்லாம போராடுறீங்கல்ல, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க எல்லைக்குள்ளே உண்டாக்குவார். ஒரு மாற்றத்தை ஆண்டவரால் கொண்டு வர முடியும். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.